ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ட்ரெயின் நம்பர் 20683 20684 தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நம்ம சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்துருச்சு. இதை தான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன்னு கேட்காதீங்க. அந்த வீடியோவில் இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் அப்ரூவல் வந்திருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் எப்போலேருந்து வருது, அது பெர்மனண்ட்டாக இல்லை எக்ஸ்பெரிமெண்டலாக, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் அப்ரூவல் வந்தப்போ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு இந்த புது ஸ்டாப்பிங்கை கொடுத்து அந்த ஸ்டாப்பிங்க்கு நல்லா வரவேற்பு இருந்தால் தான் அந்த ஸ்டாப்பிங்கை கண்டினியூ பண்ணி பெர்மனண்ட்டாக மாற்றுவாங்க. அப்படி வரவேற்பு இல்லை, அந்தளவுக்கு ஆளுங்க ஏறலைன்னா அந்த ஸ்டாப்பிங்கை மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதை அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டுருந்தாங்க. இந்த ஸ்டாப்பிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லாமல் விட்டுருந்தாங்க. அதில் வந்து கம்மிங் டேஸில் தான் வரப்போகுது, அதுக்கான டேட்டை வந்து ஏர்லியாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே வரல. நான் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக சரி சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்டாப்பிங் வரப்போகுது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்ப்போன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடும் எக்ஸைட்மெண்ட்டோடும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான நியூஸ் வந்துச்சு. தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்து மார்ச் 10லேருந்தே கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நான் வேரிஸ் மெயின் ட்ரெயின் ஆப்பை செக் பண்ணி பார்க்கும்போது சிதம்பரம் நின்றுச்சு. ஆனால் அன்றைக்கி எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, சிதம்பரம் ஸ்டாப்பிங் வந்துருச்சா இல்லையா, இல்லை கிராசிங்காக அன்றைக்கி தான் டவுட்டாக இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறம் நம்ம செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு இன்னையிலேருந்து தாங்க சிதம்பரம் ஸ்டாப்பிங் வருது. மார்ச் 13, 2025. நான் இன்றைக்கி சர்ச் பண்ணி பார்த்தது இன்றைக்கி தான். சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தேன், ஆனால் இன்னையிலேருந்து தான் ஸ்டாப்பிங் வருது. ரொம்பவே எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் சிதம்பரம் ஸ்டாப்பிங் பெர்மனண்ட்டாக வரும். இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இப்போ போயிட்டுருக்குது. அதனால் இந்த ட்ரெயினுக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க. அவங்களே பெர்மனண்ட்டாக ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. அப்புறம் எப்போவுமே சிதம்பரத்தில் நின்று தான் போகும். இந்த ட்ரெயின் எப்போ சிதம்பரத்துக்கு வரும்னா, தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து தாம்பரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளும் 9 மணிக்கு கிளம்பும். அந்த ட்ரெயின் வந்து மிட் நைட்டு 12:30 மணிக்கு சிதம்பரம் வரும். செங்கோட்டைக்கு காலையில் 10:40க்கு போய் சேரும். அதே மாதிரி செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் சாயந்தரம் 4:30 மணிக்கு செங்கோட்டையிலேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தாம்பரம் போய் சேரும். இந்த ட்ரெயின் சிதம்பரத்துக்கு நைட்டு 1:30 மணிக்கு வரும். அதாவது நான் சொல்கிறது மிட் நைட்டு வந்து 1:30 மணிக்கு சிதம்பரம் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு தாம்பரம் போய் ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயின் 2 டைரெக்ஷன்லையுமே மிட் நைட்டில் சிதம்பரம் வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்டாப்பிங் வந்தது தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த ட்ரெயினை எவ்வளோ பேர் சிதம்பரத்துலேருந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இந்த ஸ்டாப்பிங் பெர்மனண்ட்டாக இல்லை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டாப்பிங் வந்தது மக்களுக்கு தெரியும். அப்போ தான் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் ஸ்டாப்பிங்கை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இப்போ சிதம்பரம் ஸ்டாப்பிங் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்திருக்கிறதுனால புக்கிங்ஸ் எல்லாம் இன்னுமே ஓப்பன் ஆகலை. வேரிஸ் மெயின் ட்ரெயின்லேயுமே இன்னும் அப்டேட் பண்ணலை. இன்னும் 1 வாரம் கழிச்சு இல்லைனா 1 வாரத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் புக்கிங்ஸும் ஓப்பன் ஆகிரும். இந்த ட்ரெயினில் 6 ஸ்லீப்பர், 4 தேர்ட் ஏசி எக்கனாமி, அப்புறம் 1 செகண்ட் ஏசி, 4 அண்டர்சர்வ்டு இருக்குது. போன வீடியோவில் இந்த ட்ரெயினோட சூப்பரான ரூட்டை பற்றியும், அதுக்கப்புறம் எந்தெந்த முக்கியமான ஸ்டாப்பிங்லாம் இந்த ட்ரெயினுக்கு இல்லை, எந்தெந்த ஸ்டாப்பிங்லாம் இனிமேல் வரலாம், இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அந்த vlogs எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.